ஹலோ எவ்ரிவன். இந்நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆயுர்வேத சிகிச்சை முறைகளை தொடர்ந்து இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு பஞ்சகர்மா. பஞ்சகர்மா அப்படின்றது மிகவும் ஒரு அற்புதமான சிகிச்சை முறை ஆயுர்வேதத்துல. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எத்தகைய நோயாக இருந்தாலும் சரி, அதனுடைய வீரியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதனுடைய நோயின் பாதிப்பு, சரிங்களா, அது எத்தனை நாட்களாக இருந்திருந்தாலும் சரி, கிரானிக் டிசார்டராக இருந்தாலும் சரி, முறையாக இந்த சிகிச்சையை நாம் செய்வதன் மூலியமாக எத்தகைய நோயிலிருந்தும் மீண்டு நம்மால் வர முடியும். அத்தகைய ஒரு அற்புதமான சிகிச்சை தான் இந்த பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்முடைய முந்தைய வகுப்புகள்ல ஆயுர்வேதம் பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதனுடைய புரிதல் உங்களுக்கு அடிப்படையாக இருந்ததுன்னா இந்த பஞ்சகர்மாவை பற்றி மிகவும் எளிதாக நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப பஞ்சகர்மா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பஞ்ச அப்படின்னு நம்ம சொல்றது 5 அப்படின்ற எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த பஞ்ச பூதங்களோடு நம் உடலை தொடர்பு படுத்தி அந்த தொடர்பினால் நம் உடலுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பஞ்ச கர்மா அப்படின்ற போது 5 வகையான சிகிச்சையை நாம் கொடுக்க போகிறோம் இந்த உடலுக்கு. அப்ப இந்த பஞ்ச கர்மா அப்படின்றதுல 5 வகையான சிகிச்சை இந்த உடலுக்கு கொடுக்கிறோம். இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆக இதை பிரிப்போம். பூர்வ கர்மா, பிரதான் கர்மா, பஷ்சத் கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமஸ்கிருத மொழிகள் உங்களுக்கு புரியல அப்படின்னா பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு உடலை எடுத்த இடத்துல பஞ்சகர்மா சிகிச்சைக்கு உள்ளாக்க முடியாது. ஒரு உடலை பஞ்சகர்மா சிகிச்சை முறைக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா அதுல ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை முறையாக கையாளப்பட வேண்டும். அப்ப முதல்ல எடுத்தோம்னா பூர்வ கர்மா அப்படின்றது இந்த உடலை பஞ்சகர்மா சிகிச்சைக்காக தயார் செய்யக்கூடிய ஒரு முன்னோட்டமான ஒரு முதல் நிலை இல்லையா? அப்ப ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அதை சொல்லுவோம். முதல் நிலைகள்ல நாம் இந்த உடலை தயார் செய்யக்கூடியதுதான் பூர்வ கர்மா. பூர்வ கர்மாவை தொடர்ந்து பிரதான் கர்மா அப்படின்னு சொல்லுவோம். பிரதான சிகிச்சை 5 வகையான சிகிச்சை இருக்கு அதுல. இந்த பிரதான் கர்மா முடிஞ்ச பிறகு பஷ்சத் கர்மா அப்படின்றது முடிவு. இந்த சிகிச்சை முடிந்த பிறகு அந்த நோயாளி எந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துதல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முறைதான் பஷ்சத் கர்மா அப்படின்றது. இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். முதல் நிலைகள்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்தில் இருக்கிறது. ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆயுர்வேதம் ஆயு என்பது நம்முடைய ஆரோக்கியம், அது சார்ந்த ஆயு பற்றியது. இதை பற்றிய ஒரு அறிவு தான் பிரக்ஞா வித்யா அப்படின்னு சொல்லுவோம். நம் ஆரோக்கியம் பற்றியும், நம் உடல் பற்றியும், நம் ஆன்மா பற்றியும், நம் அறிவு நிலைகள் பற்றியும் நம்முள் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தான் பிரக்ஞா வித்யா அப்படின்றது. நீ எவ்வளவு பெரிய படிச்சவனா இருக்க அப்படின்றது பெருசு கிடையாது. உன்னுடைய உடல் செயலாக்கம், அது புரியக்கூடிய வினைகள், சரியா, உன் மனது சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், இதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்ம ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஏன்னா நம்ம உடலை பற்றியே நம்மால் தெரிந்து கொள்ளாத போது நம்ம எதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம்? அப்ப இந்த பிரக்ஞா வித்யா அப்படின்ற இந்த உடல் சார்ந்த அறிவை நாம் பெறவில்லை என்றால் அதற்கான அபராதத்தை நாம் செலுத்த வேண்டும் நோயில். சரிங்களா? நோய் தான் அபராதம். அப்ப பிரக்ஞா அபராதா அப்படின்னு சொல்றோம் சமஸ்கிருதத்துல. உங்களுக்கு பிரக்ஞா வித்யா அப்படின்ற இந்த உடல் ஆரோக்கியம் ஆயுள் பற்றிய ஒரு முறையான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்க நோய்க்குள் சிக்குண்டு அதை அபராதமாக செலுத்தி கொண்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்நாளில். அதுதான் பிரக்ஞா அபராதா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு நோய் எந்த மாதிரி உருவாகிறது ஒவ்வொரு உயிரினத்திலும், அது முக்கியமாக ஆறறிவு படைத்த மனிதனிடம் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக முதல் நிலைகள்ல இந்த பிரக்ஞா அபராதா. சரிங்களா? நம் உடலை பற்றியும் அது புரியக்கூடிய வினைகள் பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் இல்லாத ஒரு காரணம் தான் நம் நோய்க்கு முதல் நிலைகள்ல பரவுவதற்கு காரணம். 2ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா அசாத்மய இந்திரியர்த்த சம்யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அசாத்மய இந்திரியார்த்த சம்யோக் அப்படின்னா, இந்திரியார்த்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஐம்புலன்களை குறிக்கக்கூடியது. ஐம்புலன்களை குறிக்கக்கூடியதுதான் இந்திரியார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அசாத்மய இந்திரியார்த்த சம்யோக் அப்படின்னா
இந்த ஐம்புலன்கள் முறையாக கையாளப்படவில்லை என்றால் அது கொடுக்கக்கூடிய உணர்வுகள் இந்த உடலுக்குள் தப்பும் தவறுமாக பல வினைகளை புரிந்து உங்களுடைய உடல்நிலைகளை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அப்ப இரண்டாவது நிலை இதுதான். மிக முக்கியமாக இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமாக நாம ஆயுர்வேதத்துல பார்க்கிறோம். சரி, இப்ப அந்த ஐம்புலன்களை பற்றி நான் சொல்கிறேன். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்குன்னா, இந்த அண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டத்துக்குள்ள யார் கொண்டு வந்தது, எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் நம்மளுக்கு வேணும். இப்ப அண்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பஞ்சமகாபூதங்கள். அப்ப பஞ்சமகாபூதங்கள்னா என்ன அப்படின்னா, முதல்ல ஆகாயம், இரண்டாவது காற்று, மூன்றாவது நெருப்பு, நான்காவது நீர், ஐந்தாவதாக நிலம். அப்ப இதுதான் பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பஞ்சமகாபூதங்கள் தன்னுள் ஒரு ஆற்றலை அடக்கி உள்ளது இல்லையா? இப்ப நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உஷ்ணம், நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குளிர்ச்சி, நீர் அப்படின்னா நீர்த்தன்மை அதுல இருக்கக்கூடியது, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடும், வெப்பமா இருந்தா வெப்பத்தையும் கொடுக்கும் அது. அப்ப நீர்த்தன்மை, ஹியூமிடிட்டி அதை கொடுக்கக்கூடியது. அப்ப ஆக மொத்தம் ஆகாயம் அப்படின்றது சப்தத்தை உருவாக்கக்கூடியது. காற்று அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லிய உணர்வுகளை நமக்கு கொடுக்கக்கூடியது, ஒரு தென்றல் காற்று கொடுக்கக்கூடியது. ஆக மொத்தம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலகங்கள் பஞ்சபூதங்களும் பாத்தீங்கன்னா தன்னுள் ஒரு ஆற்றலை அடக்கி இருக்கிறது. இந்த ஆற்றல்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களோடு தொடர்பு கொண்டு அவை பரிசீலிக்கப்பட்டு பரிவர்த்தனைகளாக உடலுக்கு உள்ளே உணர்வுகளாக எடுத்து செல்லப்படுகிறது. அப்ப பஞ்சபூதங்கள்ல இருந்து கிடைக்கப்பெற்ற இந்த ஆற்றல்கள் ஐம்புலன்கள் மூலியமாக பரிசீலிக்கப்பட்டு அவை பரிவர்த்தனைக்கு உட்படுத்தப்பட்டு உடலுக்குள் உணர்வுகளாக சென்றடைகிறது. இப்ப இந்த உணர்வுகள் என்ன பண்ணும்னா ஒரு உயிரை உருவாக்குகிறது, உயிர் சக்தியை உருவாக்குகிறது. அந்த உயிர் தான் நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஜீவன் இல்லையா? அப்ப அதுவே உங்களுடைய ஒரு பிரதானமான ஒரு ஜீவனாக இருக்கிறது. அப்ப நீங்க இந்த உலகிற்கு தோன்றுவதற்கு முதல் முக்கிய காரணமாக இருந்தது பிரபஞ்சத்தில் இருந்த ஒரு தொடர்பு. சரிங்களா? அப்ப ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது ஆத்மா, மனஸ், இந்திரியார்த்தம், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சரீரம். சரீரத்துக்கு ஆயுர்வேதம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. முதல்ல ஆயுர்வேதம் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் எதுக்குன்னா ஆத்மாக்கு. அப்ப பிரபஞ்சத்திலிருந்து நம்மை தோற்றுவித்தது பரமாத்மா. சரிங்களா? அப்ப பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பரமாத்மா தான் உண்மையாக நீங்கள் தோன்றுவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த பிரபஞ்ச சக்தி எது அப்படின்றத உணரக்கூடிய ஒரு உயர்வான நிலை உங்கள் உடலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. அது இருப்பதனால தான் நீங்க இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த பரமாத்மா நம்மளை பிறவியடைய செய்வதோடு சரி, இந்த சரீரத்திற்குள் உயிரை கொடுத்து தாயின் கருவறையிலிருந்து நாம் வெளியே வருவது வரைக்கும் இந்த பரமாத்மா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஐம்புலன்கள் இந்த பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 5 மூலகங்களிடமிருந்து பெறக்கூடிய ஆற்றலை பெற்று உடலுக்கு உள்ளே உணர்வுகளாக எடுத்து சென்று ஒரு புதிய ஆத்மாவை உருவாக்குகிறது. அதுதான் நீ, நான் அப்படின்றது. அப்ப அந்த உருவாகக்கூடிய அந்த ஒரு ஆன்மா தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஜீவன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த சரீரம் மரித்து விட்டால் இந்த ஜீவனும் முற்றொழியும், இறந்துவிடும். அப்ப சரீரத்தோடு ஜீவனும் சென்று விடுகிறது. அப்ப ஆன்மாவிற்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உண்மைதான். ஆன்மாவிற்கு அழிவே இல்லை, பரமாத்மாவிற்கு அழிவே இல்லை. ஜீவாத்மா நீங்கள் சரீரத்தை நீங்கள் துறந்து இந்த உலகை விட்டு செல்லும் போது அந்த ஜீவாத்மா அழிந்துவிடும். ஏன்னா ஜீவாத்மான்றது பஞ்சபூத கலவை தான் ஜீவாத்மா இல்லையா? அப்ப இந்த மனசுன்னு நம்ம சொன்னோம், இதுக்கு முந்தைய வகுப்புல நான் சொல்லியிருக்கேன். இந்த மனசுல பாத்தீங்கன்னா சத்வா அப்படின்ற ஒரு குணம். மனசு எதை வைத்து உருவாகிறதுனா குணங்களை வைத்து மனது உருவாகிறது. சத்துவம்ன்றது ஒரு குணம், ரஜஸ் அப்படின்றது ஒரு குணம், தத்துவா அப்படின்றது ஒரு குணம். சத்துவ குணம், ரஜஸ் குணம்,
தமஸ் குணம் அப்படின்னு சொல்லி 3 விதமான குணங்களை சொல்லுவாங்க. இந்த 3 குணங்களும் பிரதிபலிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நாம் பஞ்சபூதங்களிலிருந்து பெறக்கூடிய இந்த ஐம்புலன்கள் மூலியமாக நாம் பெற்ற உணர்வுகள். சரிங்களா? அப்ப இந்த ஐம்புலன்களும் பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொண்டு உறுப்புகள் இல்லையா? ஐம்புலன்கள்ன்றது என்ன? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இல்லையா? அதுக்கடுத்து நம்மளுடைய தோல். இதெல்லாம் தான் பஞ்சபூதங்களோடு நம்மை தொடர்பு படுத்தக்கூடிய ஐம்புலன்கள். இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொண்டு இயல்பாக அதனுடைய ஆற்றலை பெற்று உள்ளே உணர்வுகளாக எடுத்து சென்று குணங்களாக உருவாகிறது. இந்த குணம்தான் நம்முடைய மனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த குணங்கள் ஒவ்வொன்றும் மிக முக்கியம். சத்துவ குணம் அப்படின்றது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு குணம். ஒரு மனதில் ஒரு கற்பனை. அப்ப ஒரு பெரிய ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இது சத்துவம், கிரியேஷன். அதுக்கடுத்து இந்த கிரியேஷன் ஆக்ஷனுக்கு வரணும், நடைமுறைக்கு வரணும்னா அது ரஜஸ் குணம். அப்ப ஆக்ஷனுக்கு வந்துருச்சு, எப்படியோ வாங்கிடுறீங்க, வாங்கி காரை ஓட்டிட்டீங்க. அடுத்ததாக காரை வாங்கணும், திரும்ப இன்னொரு கார் வாங்கணும், திரும்ப ஓட்டணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தத்துவம் அப்படின்றது தக்க வைத்துக் கொள்ளுதல். அதுக்கடுத்து தக்க வைத்துக் கொள்ளுதல்னா நிலை பெற செய்தல், அதோடு நிறைவுக்கு பெறுதல். இப்ப கார் வாங்கியாச்சு, எண்ணம் இருந்துச்சு, வாங்கணும்ட்டு வாங்கிட்டோம், ஓட்டிட்டோம், பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போது அந்த ஆசை மனதை விட்டு நீங்கிவிட்டது. அப்ப இது தத்துவான்றது கடைசியாக அழித்து விடுதல். அப்ப ஆத்தல், காத்தல், அழித்தல், இத மூன்றத்தான் சத்வா, ரஜஸ் அண்ட் தமஸ் அப்படின்னு சொல்றோம். சத்துவ குணம் உயரிய குணமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சத்துவத்தில் மட்டுமே ஒரு மனிதன் இருந்து விட்டால் ரஜஸ் குணத்துக்குள்ள செல்ல முடியாது. திட்டமிட்டபடி எதையுமே அவனால் செயலாக்கம் செய்ய முடியாது. அப்ப ரஜஸ் குணத்துல மட்டுமே ஒரு மனிதன் இருந்து கொண்டா பரபரப்பாவே இருந்து கொண்டு இருப்பான். அவனால் முடிவுக்கே வர முடியாது. ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தா முடிவுக்கு ஒன்று வரணும்ல, முடிவுன்னு ஒண்ணு வேணும்ல. திட்டமிடுதல் இருந்தா சத்துவம் இருக்கு அந்த இடத்துல. திட்டமிட்டதை செயலாக்கம் செஞ்சோம்னா ரஜஸ் இருக்கு அந்த இடத்துல. செயலாக்கம் செய்த செயலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தத்துவம் இருக்கு, தத்துவ குணம் இருக்கு. இந்த மூன்றுமே கலந்து சுழற்சி பெற்றால் மட்டுமே ஒரு மனிதனால் நல்ல மனநிலைகளில் இருக்கும். அப்ப இந்த ஐம்புலன்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியத்துவன்றதை நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்லியிருப்பேன். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கின், இது காற்றோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அப்ப காற்று அப்படின்றது ஒரு பஞ்சபூதத்துல ஒரு மிக முக்கிய பஞ்சபூதம். அப்ப அந்த மூலகமான காற்று நம்மோட தோள்கள்ல தொடர்பு படும். காற்று இருக்கக்கூடிய அதிகமாக சுழற்சி செய்யக்கூடிய 2 உறுப்புகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரல், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நுரையீரல், சுவாச மண்டலம். மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பெருங்குடல் பகுதி. சரிங்களா? மலம் இதெல்லாத்தையும் வெளியில் தள்ளுவதற்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த 10 விதமான வாயுக்கள், தசவாயுக்கள் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் அதெல்லாம். சோ இவை அதிகமாக இருக்கக்கூடியது நுரையீரல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல, சுவாச மண்டலத்திலையும் கழிவு மண்டலத்திலையும் இந்த காற்று அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் நம்ம. அப்ப ஒன்றோடு ஒன்று சமநிலையில் இருந்து கொண்டிருக்கும். அப்ப மேல இருக்கிறது பிராணவாயு, கீழே இருக்கிறது அபான வாயு. அப்ப இந்த வாயுக்கள், காற்று இருக்கக்கூடிய இடங்கள் 2. ஒண்ணு மார்பகத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதி, மற்றொன்று நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குடல் பகுதி. அபான வாயு இருக்கு. மிச்சம் 10 வாயுக்கள், தசவாயுக்கள்ல மிக முக்கியமாக 5 வாயுக்கள் உண்டு. உதான வாயு இருக்கு, அதே மாதிரி சமான வாயு இருக்குது இல்லைங்களா? இது போன்ற வியான வாயு, இவை எல்லாமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வாயுக்கள். ஆனா இந்த வாயுக்கள் உணரப்படுவது இந்த தோள்களில் தான். அப்ப உங்களுக்கு ஒரு சுவாச கோளாறு இருக்கிறது உடல்ல, உங்களுடைய சுவாச கோளாறு அப்படின்றது நுரையீரல் பகுதியிலேயோ உங்களுடைய சுவாச மண்டலத்திலேயோ உருவாகி இருக்கக்கூடியது. மற்றொன்று உங்களுக்கு அபான வாயு சுழற்சி ஆகக்கூடிய இந்த பெருங்குடல் பகுதி,
இல்லைங்களா? அந்த பெருங்குடல் பகுதியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். இது பின்னி பிணைந்ததுதான். அப்ப பிராணமும் கெட்டு போகும் அந்த இடத்துல. உதான வாயுவும் கெட்டு போயிரும், வியான வாயுவும் கெட்டு போகும். கடைசியில அபான வாயுவும் இதுல கெட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் டிசீஸ். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப தோல் நோய்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப முறையான இந்த காற்று மூலகத்தை நம்மளுடைய ஐம்புலன்களில் இருக்க வேண்டிய இந்த ஐம்புலன்கள் கடத்தி எடுக்க வேண்டிய விஷயங்கள், இது ஒரு பெரிய டாபிக். அப்ப தோள்கள் உணர வேண்டிய அந்த காலநிலைகளில் இல்லையா, நாம் உணர வேண்டிய அந்த ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்து உணர்ந்து பெறவில்லை இல்லையா. தென்றல் காற்றை உணர்ந்தீங்க அப்படின்னா அருமையா இருக்கும் இல்லையா. தென்றல் காற்றை நாம் எத்தனை முறை உணர்ந்திருக்கின்றோம் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப அபூர்வமா தான் இருக்கும். ஏசி காற்றை வேணா உணர்ந்திருப்போம், தென்றல் காற்று எங்கே சார் கிடைக்கும்னு கேட்பீங்க. ஸோ அது ஒரு பெரிய டாபிக், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, உஷ்ணம் அப்படின்றது பிரதிபலிக்கக்கூடியது நம்மளுடைய கண்கள். நம்முடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மிகவும் துரிதமாக இருக்க வேண்டும், நம்முடைய செயலாக்கங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். அப்படின்னா இதுக்கு ஒரு மிக உயரிய ஒரு மனநிலை தேவை. இந்த மனநிலைன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈட்டி மாதிரி இருக்கணும், ஷார்ப்பா. அப்ப நம் பார்வை எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செயலாக்கம் இருக்கும். இதுதான் உண்மை. பார்வை மங்குது, நோய் காரணமாக மங்கிருச்சு அப்படின்னா நம்மளால இனிமே சாதிக்க முடியாது. அப்ப இது நோய் பின்னடைவு, நம் உடல் பின்னடைவில் போய்கொண்டிருக்கிறது. இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்முடைய செவிகள் எதற்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய இடங்கள்ல என்னென்ன சத்தம் கேட்குதோ அதை வைத்து நாம் எப்படி நம்மை தற்காத்துக் கொள்ளுதல், எப்படி அந்த இதை வைத்து நாம் நம்மை ஈடுபடுத்தி பயன்படுத்திக் கொள்வது அந்த ஒரு சூழ்நிலையை, அந்த சூழ்நிலைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக தான் இந்த சப்தம் நம் காதுகளில் ஆகாயம் மூலியமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. புரியுதுங்களா? அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய நாக்கு உணர்த்தக்கூடியது நீரின் தன்மையை பற்றி. அப்ப நீரின்றி அமையாத உலகு அப்படின்னா நம்ம உடலில் அநேக பகுதிகளில் நீர் தான் இருக்கு. நாக்கு நீரை பற்றி தான் தெளிவாக சொல்லும். அப்ப நாம் உணர வேண்டிய, நாம் உண்ண வேண்டிய, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த உணவு மிக முக்கிய அத்தியாவசியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் தான். அப்ப நீரின் தன்மையை உணர்த்தக்கூடியது நம்முடைய நாக்கு. சரிங்களா? நாக்கு வறண்டுருச்சு அப்படின்னா உடனே தண்ணியை குடிப்போம். ரைட்டுங்களா? அடுத்து நம்முடைய நாசிகள் இல்லையா. இந்த நாசிகள் எந்த மூலகத்தோடு தொடர்புடையது அப்படின்னா நிலமூலகம். அப்ப இந்த நிலமூலகத்தோடு இந்த நாசிகள் தொடர்பில் இருக்கக்கூடியது. அப்ப இந்த நிலத்திலிருந்து விளையக்கூடிய காய்கறிகள், கனிகள் இவை அனைத்தையும் நுகர்ந்து பார்த்து இது எடுத்துக்கொள்ளலாமா, எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படின்ற ஒரு உணர்வை நமக்குள்ளே கொடுப்பது இந்த நாசிகள் தான் இல்லையா. மண்ணுல மழை பெய்யுது, மண் வாசனை அடிக்குது, அதை நம்மால் உணர முடிகிறது. மனம் ஒரு எழுச்சி பெறுகிறது. அந்த நேரங்களில் சமைத்த உணவு கெட்டுவிட்டது, துர்நாற்றம் வீசுகிறது, உடனே அதை நம்மால் தவிர்க்க முடியும். நாசிகளோட வேலை இந்த எர்த்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலமூலகத்தோடு கனெக்ட் ஆகி நம் உடலில் நல்ல ஒரு உணர்வுகளை கொடுத்து நல்ல குணங்களை சுழற்சி செய்ய வைத்து நல்ல மனநிலைகளை கொடுக்கக்கூடியது. சரி, இப்ப இவ்வளவு நேரம் ஏன் அதை நான் சொன்னேன் அப்படின்னா, இப்ப அநேக பேர் இல்லைங்களா, அநேக பேர் இன்னைக்கு குணம் கெட்டுதான் இருக்கிறோம். அப்ப குணம் கெட்டுருச்சுன்னா ஏதாவது ஒரு நோய்னாச்சும் வச்சுக்கிறோம். என்னப்பா நோயே இல்லாம இருந்தா அப்புறம் என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி பேச்சு இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆரோக்கியமான மனிதர்கள்ன்றது யாருமே இன்னைக்கு பார்க்கறது அபூர்வமாக இருக்கிறது. அப்ப நோயோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த நிலைக்குள் நாம் சென்று விட்டோமேயானால் நிச்சயமாக நம்மால் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அப்ப நோயோடு நாம் வாழ்கின்றோம் அப்படின்றது உறுதி செய்யப்படுகிறது. அப்ப இந்த நோய் ஏன் நம்முள் வந்தது? இதுதான் பிரங்யா அபராதா. அப்ப இந்த உடலை பற்றியும் நம் உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய செயல்கள் பற்றியும் ஒரு அடிப்படை அறிவு கூட நம்மிடம் இல்லாததுதான் இந்த அபராதத்தை நாம் செலுத்துவதற்கு காரணம். அபராதம்னு நான் சொல்றது நோய். சமஸ்கிருதத்துல பிரங்யா அபராதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம பார்த்தது பிரபஞ்சம் இல்லையா, அதுல பஞ்ச பூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை உடலுக்குள்ள ஆற்றல்களை உணர்வுகளாக எடுத்து செல்லக்கூடிய ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களிலிருந்து பெறப்பெற்ற இந்த ஆற்றலை குணங்களாக 3 வித குணங்களாக பிரித்து கொடுக்கக்கூடியது நம்முடைய மனது
இந்த ஆற்றலை வைத்துதான் ஒரு மனிதனுடைய குணம் மற்றும் மனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்மால போக முடியும். நல்ல குணம் இருந்தால் நல்ல மனம் இருக்கும். நல்ல மனம் இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். அப்ப நல்ல வாழ்க்கைன்றது என்னது? ஆரோக்கியம். அப்ப அது இல்லாத மனிதனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரபஞ்சத்தோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டிருந்த இடங்களில் தனக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள், பிரச்சனைகள். அப்ப இந்த பஞ்ச பூதங்கள் கொடுத்த ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆற்றல்கள் உள்ளே சென்று ஒரு குணத்தை கொடுத்தது. இந்த குணம் வந்து ஒரு மனதை கொடுத்தது. இந்த மனம் வந்து 2 விதமான ஆத்மாவின் தூண்டுதலுக்கு உறுதுணையாக இருக்கு. 2 விதமான ஆத்மால முதல் நிலைகள்ல ஜீவாத்மாவோடு மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணும்? மொத்த பரிவர்த்தனை ஜீவாத்மாவோடு மட்டும்தான் வைத்துக் கொள்ள முடியும். பரமாத்மாவை அவ்வளவு எளிதாக சென்றடைய முடியாது. ஏன்னா பரமாத்மா நான் ஏன் பிறந்தேன்? என்னுடைய பிறவியின் பயன் என்ன? அப்படின்றத உணரக்கூடிய ஒரு நேரம் நம்மிடம் கிடையாது. ரொம்ப எளிதாக பஞ்சபூதங்களை உணர வேண்டும். பஞ்சபூதங்கள் தான் என்னை படைத்தது இல்லையா? அப்ப பரமாத்மா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் மிக உயரிய ஒரு ஆற்றல். அப்ப அந்த ஆற்றலை நான் உணர்வதற்கு என்னுள் உருவான இந்த ஜீவாத்மாவை கொண்டு என் பரமாத்மாவை நான் பார்ப்பேனே ஆனால் என் வாழ்க்கை மேன்மை பெறும், என் பிறவி பயனடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்க. இப்ப நோய்வாய்ப்பட்டுட்டோம் அப்படின்னா, ஏன் நோய்வாய்ப்பட்டோம்? எந்த நிலைகளில் நாம் நோய்வாய்ப்படுகிறோம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது, தெளிவாக சொல்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் இவை கொடுக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள் வந்து எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரிதோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிதோஷா அப்படின்னா 3 வித தோஷங்களாக பிரிகிறது. வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி பிரிகிறது. இப்ப வாதத்துல என்ன இருக்குன்னா, ஆகாயமும் காற்றும் இருக்கிறது வாதத்துல. பித்தத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பும் நீரும் இருக்கு. கபத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிலமும் நீரும் இருக்கிறது கபத்துல. அப்ப வாதம், பித்தம், கபம் இவை 3ம் ஆற்றலாக இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றல்கள் கலவையாக ஒன்றோடு ஒன்று இணைந்து தோஷங்களாக உருவாகிறது. இவை சுழற்சி படுகிறது உடலுக்குள். அப்ப உடம்புக்குள்ள உங்க ஒவ்வொரு செல்களிலும் இந்த வாத பித்த கபம் இருந்தால் மட்டுமே நம்மால் உயிர் வாழ முடியும். ஆனா எப்படி இருக்கணும்? சமநிலையில வாதத்தின் அளவு, பித்தத்தின் அளவு, கபத்தின் அளவு இதுல எது ஒண்ணு கூடனாலும் குறைந்தாலும் நோயே, ரோகம் அப்படின்னு சொல்லி அதை சுமந்திருக்கும் உடல் ரோகி அப்படின்னா யாரு? நோயாளி, சீக்காளி. இப்ப புரிஞ்சிருப்பீங்க. இப்ப வாத உடம்புக்காரங்க அப்படின்னா பார்த்த உடனே எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இவங்க வாதம் பிரிடாமினன்ட் கேரக்டர்ஸ், திரிதோஷாஸ். அப்ப பார்த்தவுடன் தெரிந்து கொள்ள முடியுமா? முடியும். இப்ப வாத உடம்புக்காரங்க மிகவும் மெல்லிய தேகத்தோடு இருப்பாங்க. சராசரியாக நார்மலா இருக்க வேண்டிய வெயிட்டை காட்டிலும் ஒரு 5 கிலோ கம்மியா இருப்பாங்க வாத உடம்புக்காரங்க. இல்ல லீனா இருப்பாங்க. பித்த உடம்புக்காரங்க நார்மலா இருப்பாங்க, ஃபிட்டா இருப்பாங்க. பித்த உடம்பு. ஏன்னா பித்தம்ன்றது டைஜஸ்டிவ் பயர் இல்லையா? செரிமானம் சிறப்பாக இருந்துட்டா ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். அப்ப பித்த உடம்புக்காரன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பான். அதே சமயம் பாத்தீங்கன்னா ஃபிட், வில் பி ஃபிட் எனஃப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கபம். இந்த கபம் உடல்நிலை கொண்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய உடல் எடை, பருமன் அதிகமாக இருக்கும், ஜாஸ்தியா இருப்பாங்க. அப்ப இது 3ஐயும் தான் வந்து திரிதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒண்ணு கூடிருச்சு, குறைஞ்சிருச்சு, சமநிலையில இருந்துட்டா சரியா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணங்களை வந்து அது வெளிப்படுத்தும். இப்ப எளிமையா வந்து மேலோட்டமா பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து நாடி துடிப்பு பார்ப்போம். நாடியை வச்சு எந்த விக்ருதி அப்படின்றது, விக்ருதின்றது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இன்று வாதபித்த கபத்தின் தோஷத்தின் அளவு உங்கள் நாடி துடிப்பில் தெரியக்கூடியது. அதை வைத்து அதை எப்படி சமன் செய்வது அப்படின்றதுதான் பஞ்சகர்மா சிகிச்சை முறை. சரிங்களா? ரைட். இப்ப வந்து இந்த திரிதோஷமானது உடலுக்குள் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு இல்லையா? அப்ப இதை பேலன்ஸ்க்கு கொண்டு வரும். இதை பேலன்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு எளிமையாக நம்மால் வந்து ஒரு மாத்திரை மருந்த கொடுத்துட முடியுமா? கொடுத்தா சரி வருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி வரலாம். பட் அது நிரந்தரம் கிடையாது.
ஒரு மாத்திரை நீங்க இன்னைக்கு போட்ட அந்த இதுல இருந்து சரியாயிட்டீங்கன்னா திரும்ப அந்த இது உங்களுக்கு வரக்கூடாதுன்னா அதை பற்றிய அறிவு இருந்தால் மட்டுமே, இல்லையா? பிரக்ஞா வித்யா அப்படின்ற அறிவு இருந்தால் மட்டுமே உங்களால் மீண்டும் அதே நிலைக்குள் செல்லாமல் இருப்பீர்கள். அப்ப ஆயுர்வேதம் இப்ப இங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 விஷயத்த சொல்லுது. இவைதான் 3மே ஆயுர்வேதத்தினுடைய பில்லர்ஸ், தூண்கள். ஆகாரம், விகாரம், ஔஷதம். ஆகாரம், விகாரம், ஔஷதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாரம்ன்றது என்ன? உணவு. உணவே மருந்து. விகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சி, தேக பயிற்சி, தேகத்தை பலமாக வைத்துக் கொள்வது உடற்பயிற்சி மூலியமாக. ஏன் தேகத்துல நீங்க உடற்பயிற்சி செய்தால் மட்டுமே உடல் இயக்க சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் அனைத்தும் சமநிலைக்கு வரும். சரிங்களா? இது 2க்கு அடுத்து ஔஷதம். ஔஷதம்ன்றது என்ன? மருந்து. மருந்துகள் கொடுத்து சரி செய்யறது. அப்ப ஔஷதம் அப்படின்றது தொடர்ச்சியாக ஔஷதம் நீடிக்கும் போது அது என்ன? பாஷாணம். ஔஷதம்ன்றது மருந்து மாத்திரைகள். நீடித்த காலம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாஷாணத்துக்கு சமம். பாஷாணம்ன்றது என்ன? விஷம். அப்ப விஷத்தை நீங்க உட்கொண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப ஆயுர்வேதத்துல முறையாக பாத்தீங்கன்னா சிகிச்சை முறைகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னால தேவைப்பட்டால் மட்டுமே இந்த ஔஷதத்துக்குள்ள போவாங்க ஆயுர்வேத மருத்துவர்கள். எடுத்தடுப்புல நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மருந்து இருந்தாங்க இதுல 2 மாத்திரை அதுல 2 மாத்திரைன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஆயுர்வேதத்தில் மிகவும் பிரதானமான சிகிச்சை இந்த பஞ்சகர்மா சிகிச்சை. இந்த பஞ்சகர்மா என்ன பண்ணுது? திரிதோஷங்களை சமன் செய்கிறது. அதுதான் முக்கியம். இப்ப திரிதோஷத்தை சமன் செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நோய்கள் உங்கள் உடலை விட்டு நீங்கிவிடும். அதுக்கப்புறம் நீடிக்காது. அப்ப ஆகாரம் இதை நீங்க சரியாக பின்பற்றலை அப்படின்னா நோய்க்குள் போவீங்க, ரோகியாக மாறிவிடுவீங்க. விகாரம் எக்ஸசைஸ், உடலுக்கு தேவையான பயிற்சி செய்யல அப்படின்னா அதுக்குள்ளேயே நீங்க ரோகியா மாறிடுவீங்க, நோய்க்குள்ள போயிடுவீங்க. இப்ப இந்த 2மே நீங்க பராமரிக்காம இருக்கும்போது 3வது நிலையாக இருக்கக்கூடிய ஔஷதம்னு சொல்லக்கூடிய மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய நிலைக்கு போயிடுவீங்க. அப்ப மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டு நீங்க நாள்பட்ட வியாதியஸ்தர்களாக ஆகி மருந்து மாத்திரைகள் அதிக காலம் எடுக்கும்போது ஔஷதம் பாஷாணமாக மாறிவிடுகிறது, விஷமாக மாறிவிடும், இல்லையா? இந்த உடல் தொடர்ச்சியாக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கக்கூடியது நாளைக்கு விஷமாக மாறிடும். இயற்கையாக தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை இழந்து விடும். இதுதான் ஆயுர்வேதம் சொல்கிறது. விருந்தும் மருந்தும் 3 நாட்களுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விருந்தா இருந்தாலும் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு நீங்க போறீங்க, விருந்துக்காக நீங்க போறீங்க விருந்தாளியா அப்படின்னா 3 நாட்கள் முகம் கோணாமல் உங்களுக்கு விருந்து படைப்பார்கள். 3 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் லேசா மூஞ்ச காட்டுவாங்க, அப்படின்னா கிளம்பிடுவான். மருந்தும் அதே மாதிரி தான். ஒரு அதிகபட்சம் 3 நாட்கள் எடுக்கணும். அதுக்குள்ள உடல் சரியாயிடும். அப்படி சரியாகல அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அவன் அங்க மூஞ்ச காட்டின மாதிரி இங்க உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பக்க விளைவை காட்டிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? அப்ப இதுதான் நம்ம செலுத்தக்கூடிய அபராதம், பிரக்ஞா அபராதம். அப்ப நம்மளால இந்த உடலை சரி செய்ய முடியுமா? எந்த நோயா இருந்தாலும், நாள்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, திடீரென்று வரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, நம் இயற்கை மருத்துவத்தில் இயற்கை சிகிச்சை முறைகள்ல அதுவும் ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய பலன்களின் மூலியமாக நம்மால் மீட்டெடுக்க முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக முடியும், நிச்சயமாக முடியும். நம்பிக்கையோடு முறையாக நாம் சிகிச்சை கொடுத்தோம்னா முடியும். சோ இதை பார்த்துட்டு ஒரு சில என்னோட வீடியோஸ் பார்த்து ஒரு சிலர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, சார் இது 100% கியூர் ஆயிருமா, இது 100% கேரண்டியா அப்படின்பா. கேரண்டி வாரண்டி எல்லாம் எதுக்கு கொடுப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த மருத்துவரிடம் சென்றும் இந்த மாதிரி கேட்காது. சரிங்களா? வாரண்டி கொடுக்க முடியுமா சார், உங்க சிகிச்சையில எனக்கு வாரண்டி கொடுப்பீங்களா, கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னா உங்களை படைச்சவரே உங்களுக்கு அந்த வாரண்டி கேரண்டியா கொடுக்கலையே, இல்லைங்களா? உங்களை படைத்த அந்த பரமாத்மாவே உங்களுக்கு வாரண்டி கேரண்டி கொடுக்காது. ஏன் தெரியுமா? நீங்க எப்ப அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே நீங்க பரமாத்மாவோடு உங்களுடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டிருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதாவது நான் சொன்ன மாதிரி தான், பிரக்ஞா வித்யா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம் உடல்நிலைகளை பற்றிய அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். நீங்க உண்ணக்கூடிய ஆகாரங்கள் முறையாக இருக்கிறதா? உங்களால கேரண்டி வாரண்டி சொல்ல முடியுமா? உங்களுடைய உடற்பயிற்சி விகாரம் முறையாக இருக்கா? அதுல கேரண்டி வாரண்டி தருவீங்களா எனக்கு?
காலையில் நான் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைபயிற்சி போவேன் சார், அப்புறம் பிராணாயாமா பண்ணுவேன், அப்புறம் யோகாசனம் பண்ணுவேன், சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஆனா ஔஷதம் அப்படின்றதுக்குள்ள நீங்க நிலை பெற்று இருக்கும்போது இயற்கை சிகிச்சை முறைகள் எப்படி உங்களுக்கு வந்து வாரண்டி கேரண்டி கொடுக்கும் இல்லையா? நீங்க தான் ஔஷதம் பழகு அப்படின்றதுக்குள்ள போயிட்டீங்க, நல்லா பழகிட்டீங்க, வருஷக்கணக்கா மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க எப்படி எடுத்தாலும் ஆயுர்வேதம் மிகச் சிறந்த அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தது. சரிங்களா? முறையாக கையாண்டோமேயானால் மிக அற்புதமான பல பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது அப்படிதான் நம்ம ஆயுர்வேதத்தை சொல்லணும். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஞ்சகர்மா சிகிச்சை அப்படின்றது வந்து பஞ்சம் அப்படின்றது வந்து 5 கர்மா, 5 விதமான உடல்ல திரிதோஷங்கள் பாதிப்புகள் ஏற்படுத்திய இந்த நிலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில கர்மாக்களை கரைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதுதான் இந்த பஞ்சகர்மா. பஞ்சகர்மான்னா 5 சிகிச்சை முறைகளின் மூலியமாக உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திரிதோஷ கோளாறுகளை சமன் செய்து உடலில் தங்கியுள்ள நாட்பட்ட நோய்களை முழுமையாக நீக்கி நல்லதொரு வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப முதல்ல இந்த பஞ்சகர்மாவை நாம் துவங்குவதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூர்வ கர்மா. பூர்வ கர்மான்றது ஒரு சிகிச்சை முறை தான். சரிங்களா? பூர்வ கர்மான்றது நம்பர் 1 பண்ணுவோம். இந்த பூர்வ கர்மா முடித்து உடலை தயார் செய்த பிறகுதான் பஞ்சகர்மாவிற்குள்ளே செல்லும். அப்ப அது வந்து பிரதான கர்மா. பூர்வ கர்மா அப்படின்றது தயார் செய் பிரிலிமினரி ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் பாடி. 2வதாக நாம் செய்யக்கூடியது பிரதான் கர்மா அப்படின்றது முக்கிய சிகிச்சை முறை. இப்பதான் இங்க ஆரம்பிக்கும் 5 வகையான பஞ்சகர்மாவை நாம் இங்க செயல்படுத்துவோம். அடுத்து கடைசியாக பஷ்சத் கர்மா. பஷ்சத் கர்மா அப்படின்றது இந்த சிகிச்சை முடிந்த பிறகு நீங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்க நடத்த வேண்டும், உங்களுடைய ஆகாரம், உங்களுடைய விகாரம் எப்படி இருக்கணும் இல்லையா, ஔஷதத்துக்குள்ள போகாம எப்படி இருக்கலாம் அப்படின்றத பத்தி தான் சொல்லக்கூடியது கடைசியாக இருக்கக்கூடிய பஷ்சத் கர்மா. இந்த 3ஐயும் நாம் பின்பற்றினால் போதும். சரிங்களா? அப்ப முதல்ல நான் சொல்லக்கூடிய பூர்வ கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா முதல் நிலைகளில் நம் உடலை தயார் செய்வது. சரிங்களா? சரி, இப்ப பூர்வ கர்மால முதலாவதாக நாம் பண்ணக்கூடியது ஸ்நேகனா, அதுக்கடுத்து ஸ்வேதனா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்நேகனா அப்படின்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயஸ்நேகனா அண்ட் அபியந்திர ஸ்நேகனா அப்படின்னு சொல்லுவோம். பயஸ்நேகனா அப்படின்றது வந்து இது வந்து ஸ்நேகனா அப்படின்னாலே வந்து ஓலியேஷன் தெராப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலியேஷன்னா ஆயில் அப்ளை பண்ணக்கூடிய தெராப்பி. இப்ப பயஸ்நேகனா அப்படின்றது வெளிப்புறமாக உடலுக்கு வெளியில ஆயில அப்ளை பண்ணக்கூடியது. இது வந்து பயஸ்நேகனா வெளியில நம்ம பண்ணக்கூடிய, அது நிறைய ப்ரொசீஜர் உண்டு. அதை முறையாக நம்மளுடைய வகுப்புல நீங்க சேரும்போது அதை பயிற்சி, நேரடி பயிற்சி நம்ம கொடுப்போம் பயஸ்நேகனா. அதுக்கடுத்து அபியந்திர ஸ்நேகனா அப்படின்றது வந்து இன்டர்னல் ஓலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆயில வந்து உள்ள எடுக்கக்கூடியது. இதுல வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா மெடிக்கேட்டட் ஆயில் இருக்கும். சரிங்களா? ஒரு சில மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் இருக்கும். அதை வந்து உள்ள எடுக்கிறது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதானமாக மிக முக்கியமாக நாம் எடுக்கக்கூடியது கவுஸ் கீ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பசுனுடைய நெய், பசு நெய். அதுல ஒரு சில மருந்துகள்லாம் கலந்து நம்ம இது பண்ணக்கூடியது. அது முறையாக எடுக்க வேண்டிய ஒரு சிகிச்சை முறை. அது வந்து நம்மளுடைய வகுப்பு, நேரடி வகுப்புல தான் நம்ம அதை சொல்லி தருவோம். அதை குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரையும் வந்து குடிப்பாங்க முதல்ல ஒரு 3 நாட்களுக்கு. முதல் நாள் வந்து ஒரு 2 ஸ்பூன் குடிக்க சொல்லுவோம் காலையில. 2வது நாள் 4 ஸ்பூன் காலையில குடிக்க சொல்லுவோம். 3வது நாளும் காலையில 4 ஸ்பூனு, மாலை வேளையில வந்து ஒரு 2 ஸ்பூன் குடிக்க சொல்லுவோம். இது தயார்படுத்துறதுக்கு உடம்புல. சரிங்களா? இது பயஸ்நேகனா. அபியந்திர ஸ்நேகனா. பயஸ்நேகனால வந்து பாத்தீங்கன்னா உடம்ப வந்து கம்ப்ளீட்டா ஆயில நல்லா ஊற வச்சு அதன் மூலியமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிண்டஸ்வேதனா அப்படின்னு சொல்லுவோம். போலஸ், அதாவது ரைஸ் போலஸை வச்சு மில்க்ல பாயில் பண்ணதை வச்சு அதை பிண்டஸ்வேதா வந்து பண்ணுவோம். அந்த ஸோ இது மிக முக்கியமாக ப்ரிப்பரேஷன் ஃபேஸ், அதாவது பூர்வ கர்மால நம்ம செய்யக்கூடிய முறை. நீங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேதனா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஸ்நேகனா, அடுத்தது வந்து ஸ்வேதனா. ஸ்வேதனா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உஷ்ணப்படுத்துதல், தெராபட்டிக் ஹீட், அப்ளைங் தெராபட்டிக் ஹீட் அப்படின்போம். அதாவது நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு உஷ்ணத்தை உடலுக்கு கொடுப்பதுதான் இந்த ஸ்வேதனா அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் ஸ்நேகனா பார்த்தோம், ஓலியேஷன். 2வதாக இந்த ஸ்வேதனான்றது தெராபட்டிக் ஹீட், உடலை
உடலை வந்து நோயிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை இது. இதை ரெண்டா வந்து நம்ம செய்வோம். ஒண்ணு வந்து நெட்டி ஸ்வேதனா, அடுத்தது வந்து பஷ்ப ஸ்வேதனா அப்படின்னு சொல்லி 2 பண்ணுவோம். நெட்டி ஸ்வேதனால வந்து இந்த ஃபியூம்ஸ், அதாவது உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெடிக்கேட்டட் ஸ்டிக் இதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மருத்துவ குச்சி மாதிரி இருக்கக்கூடியதை வச்சு அதில் கொளுத்தி விட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த கங்கு, அதுல இருந்து வரக்கூடிய தூபத்தை, அந்த ஹீட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணலாம், அக்குபங்க்சர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாக்சிபியூஷன் கோனை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாக்ஸா அந்த இதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நெட்டி ஸ்வேதனா அப்படின்றது பர்டிகுலர் பாயிண்ட்ல. அடுத்து வந்து ஃபோமெண்டேஷன். நேச்சுரோபதியில நீங்க ஃபோமெண்டேஷன் பண்ணுவீங்க. இந்த ஃபோமெண்டேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீம் வரக்கூடிய ஹீட்டை வந்து ஒரு சில பர்டிகுலர் ஏரியாஸ்ல மட்டும் அப்ளை பண்றது இந்த இது. ஸோ இது வந்து நெட்டி ஸ்வேதனா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பஷ்ப ஸ்வேதனா அப்படின்றது வந்து மொத்த உடலையுமே வந்து நம்ம என்ன பண்றோம், உஷ்ணத்துக்கு இந்த தெராபிட்டிக் ஹீட்டுக்கு அப்ளை பண்றோம். அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டீம் சேம்பர் இருக்கும் உங்களுக்கு வீட்டில். அது மாதிரி நீங்க ஆயுர்வேதா சென்டர்ஸ்க்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். ஆயில்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நீராவி குளியல் அப்படின்ற ஒன்று செய்து விடுவாங்க. அதுதான் வந்து ஸ்டீம் சேம்பர், ஸ்டீம் பாத். அப்ப நீராவி குளியல் நீங்க கண்டிப்பாக எடுத்துக்குவீங்க. சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்ப இதோட பூர்வ கர்மா நிறைவு பெறுகிறது. சரிங்களா? இப்ப இந்த பூர்வ கர்மால நீங்க இந்த 2 இது முடிச்சிட்டீங்க. ஒன்னு ஸ்நேகனா ஓலியேஷன் தெராப்பி, ஆயில அப்ளை பண்றது வெளியிலையும் உள்ளேயும். அடுத்ததாக வந்து என்ன பண்றது, இந்த தெராபிட்டிக் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலை சரி செய்யக்கூடிய, நோயிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய இந்த ஒரு ஹீட், உஷ்ணத்தை உடலுக்கு கொடுப்பது. ஒன்னு குறிப்பிட்ட இடங்கள், மற்றொன்று வந்து என்ன, முழுமையான உடலுக்கு கொடுப்பது. கழுத்து வரைக்கும் வச்சிருப்பாங்க, வச்சு மூடிடுவாங்க. இந்த நீராவி குளியல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரி, இப்ப பூர்வ கர்மா முடிந்தது. இப்ப அடுத்ததான் பிரதான் கர்மா ஆரம்பம். இதுதான் முக்கிய சிகிச்சை. இது எல்லாத்துக்கும் வந்து குறிப்பிட்ட ஒரு சில நாடி எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிட முடியாது. நேரம் கரெக்டான நேரத்துல செய்ய வேண்டும். பகல் நேரத்துல தான் செய்யணும். ஒரு சில சூழ்நிலைகள்ல தான் இரவு வேளைகள்ல செய்வாங்க. அநேகமாக எல்லாமே பகல்ல தான் செய்யக்கூடியது. இதெல்லாம் நம்மளுடைய வகுப்புகள்ல நம்ம வந்து தெளிவாக சொல்லுவோம். இப்ப பிரதான் கர்மாக்குள்ள வந்தாச்சு. இப்ப பிரதான் கர்மாக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, முதலாவதாக வாமனா. வாமனான்னா என்ன? வாந்தி எடுக்கிறது. சரிங்களா? ஸோ எமிசிஸ், எமெட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில உள்ளெடுக்கக்கூடிய டிகாக்ஷன்ஸ், அதாவது கொதிநிலையில விட்டு நம்ம இறக்கி அதுல இருந்து எடுத்த மருத்துவ கோப்புகள், இதுதான் வந்து லிக்விடா இருக்கும். இதை வந்து நம்ம டிகாக்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். இதை வந்து நம்ம கொடுத்து அவங்கள வந்து அந்த வாமனா பண்ண வைப்போம் நோயாளிகளை. அப்ப இந்த வாமனா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கபத்தை நீக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்ததாக வந்து நசியம் அப்படின்னு சொல்லுவோம். நசியத்துல வந்து அணுத்தைலத்தை வந்து நம்ம 2 நாசிகள்லையும் ஒரு அளவீடு வச்சு நம்ம விட்டு அதை வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, செயல்முறை அதை செய்வோம் இதுல. அப்ப நசியமும் இந்த வாமனாவும் கபத்தை வந்து உடலில் இருந்து அதிகமாக இருக்கக்கூடிய கபத்தை சமன் செய்யக்கூடியது, நீக்கக்கூடியது, அத்தகைய தன்மை இருக்கக்கூடியது. அப்ப இதை வந்து செய்வோம் முதல்ல. இப்ப இது 2ம் முடிஞ்சிருச்சு, அதாவது வாமனாவும் முடிஞ்சிருச்சு, நசியமும் முடிஞ்சிருச்சு. அப்ப இதற்கு அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அது ஒரு ப்ரொசீஜர். ஒரு 7 நாள் ட்ரீட்மெண்ட், 14 நாட்கள் ட்ரீட்மெண்ட், 1 மாத கால ட்ரீட்மெண்ட். உடல்நிலைகளுக்கு ஏற்ப, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் தன்மைக்கு ஏற்ப நாம் வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகளின் அளவு, அதுக்கடுத்து நாம் செய்ய வேண்டிய இந்த சிகிச்சை முறைகளின் மாற்றங்கள், அந்தந்த உடல்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்வது, இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது பஞ்சகர்மால. அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சகர்மா வந்து அந்த இடத்துல சிறப்பாக செயல்பட முடியாது. ரைட்டு. இப்ப பிரதான் கர்மால கபத்துக்கு நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவோம் அப்படின்றது முதல் நிலைகள்ல. இதற்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பித்தம். இப்ப பித்தத்தை சமன் செய்வதற்கு நான் மிகவும் முக்கியமாக செய்யக்கூடியது வந்து விரேச்சனா அப்படின்னு சொல்லக்கூடியது. விரேச்சனான்னா பேதி. அப்ப இந்த விரேச்சனா வந்து பாத்தீங்கன்னா பேதி போக வைக்கிறது அப்படின்றது நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சில இன்டேக் டிகாக்ஷன்ஸ் தான் அதுலையும் கொடுப்போம். நீங்க சுலபமாக செய்யறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திரிபலா டேப்லெட்ஸ் வந்து இது பண்ணுவோம், சஜஸ்ட் பண்ணுவோம்.
ஸோ திரிபலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது நேச்சுரலா ஒரு பர்கேட்டிவ் அப்படின்றது சென்ஸ் ஆஃப் டீஃபிகேட்டிங், அது வந்து கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு உந்துதல் கொடுத்து மல கழிவுகளை, குடல்களை சுத்தம் செய்யக்கூடியது இது. சரிங்களா? இது வந்து விரேச்சனா. விரேச்சனாவோட சேர்த்து வந்து பித்தத்தை வந்து சரி செய்யறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, ரத்த மோக்ஷான்றது கொடுக்கும். ரத்த மோக்ஷா ஆதி காலத்துல இருந்தது. இப்ப வந்து அது பயிற்சியில இல்ல எங்கேயுமே. ஏன்னா, அதுல அட்டைப்பூச்சிய பிடிச்சு முதுகுல விட்டு கீறல்கள் போட்டு அதுல இருக்கக்கூடிய ரத்தத்த வந்து உறிஞ்ச வைப்போம். அப்ப கெட்ட ரத்தத்த மட்டும் தான் இந்த இது உரியும் அட்டைப்பூச்சி. பட் அதற்கு பதிலாக இன்னைக்கு மாற்றாக வந்து அல்ஹிஜாமா அப்படின்னு சொல்லி இந்த டிசிஎம்ல அக்குபங்சர் இதுல பண்ணுவாங்க. ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன்ல. அல்ஹிஜாமா அப்படின்ற ஒரு சிகிச்சை முறையில ரத்த சுத்திகரிப்பு, அந்த ரத்தத்தை வந்து வெளியெடுக்கக்கூடியது கப்பிங் தெரப்பி மூலியமா பண்ணுவாங்க. அதுவும் வந்து செஞ்சுக்கலாம் இந்த இதுல. அப்ப இது வந்து பித்தத்தை வந்து சரி செய்யுது. அப்ப கபத்துக்கு என்ன பண்ணணும்ன்றது நம்ம பார்த்தோம். கபத்துக்கு பண்றது வாமனாவும் நசியமும். பித்தத்துக்கு வந்து விரேச்சனாவும் ரத்த மோக்ஷாவும் பண்ணுவோம். அடுத்து வந்து வாதம் இல்லையா? அந்த வாதம் வந்து ஒரு மனிதனை வாழவும் வைக்கும், வீழவும் செய்யும். அப்படிதான் சொல்லுவோம் வாதம். வாதம் சரியாக இல்ல அப்படின்னா அவனால முழுமையாக இயங்க முடியாது. அப்ப இந்த வாதத்தை சரி பண்ணக்கூடிய சிகிச்சைக்கு பெயர் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் 5 ஆச்சு. இதுதான் பஞ்சகர்மம். இந்த பஸ்தியில வந்து 2 இருக்கு. நிருக பஸ்தி, அதுக்கடுத்து அணுவாசன பஸ்தி அப்படின்றது. நிருக பஸ்தி அப்படின்றது வந்து வெறும் தண்ணிய வச்சு நம்ம குடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. இந்த தண்ணிய வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆசன வாயு மூலியமாக ஒரு சில மருத்துவ கழிவு மருத்துவ இது சேர்க்கைகள் எல்லாம் சேர்த்து ஒரு சில மெடிகேட்டட் வாட்டராக அத டிகாக்ஷன் பண்ணி, அதன் மூலியமாக சிரிஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்லோவா வந்து ஆசன வாயு வழியாக உள்ள ஏற்றுவோம். பெருங்குடலை சுத்தம் செய்து முழுமையாக சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இது. அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிருகா பஸ்தி அப்படிம்போம். இத வந்து முறையாக சொல்லுவோம். எத எத கலக்கணும், கலந்து எப்படி வந்து அத தயார் பண்ணணும் அந்த மருந்த. அதுக்கப்புறம் சிரிஞ்சில எப்படி அடைக்கணும், அடைச்சு அத வந்து எந்த முறையில நம்ம வந்து செயல்படுத்தி உள்ள வந்து செலுத்தணும். இப்ப விரேச்சனான்றது பேதி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா, டவுன்வர்ட் மூவ்மெண்ட். உள்ள இருந்து வெளியில வருது. கீழ வருது. டவுன்வர்ட் மூவ்மெண்ட். ஆனா பஸ்தின்றது வந்து பாத்தீங்கன்னா, அப்வர்ட் மூவ்மெண்ட். அப்ப விரேச்சனால வந்து நீங்க பர்கேட்டிவ்ஸ் அப்படின்ற வெளியில இருந்து நீங்க எடுக்கக்கூடிய டெகாக்ஷன்ஸோ, இல்ல ஒரு மருத்துவ மாத்திரையோ, அது வந்து வெளியில மலத்தை வந்து வேகமாக எடுத்து சென்றுடும். இப்ப பஸ்தி வந்து அப்படி கிடையாது. பஸ்தியில நிருகா பஸ்தி, அடுத்து வந்து என்ன சொன்னேன்? அணுவாசன பஸ்தின்னேன். நிருகா பஸ்தினா தண்ணீரை கொண்டு செய்யக்கூடிய சுத்தம். அணுவாசன பஸ்தி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணெயை கொண்டு செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை. இது சுத்தப்படுத்துறது கிடையாது. ஒவ்வொரு செல்களையும் உறுதியடைய செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை. அதாவது ஒண்ணு வந்து கிளென்சிங், சுத்தப்படுத்துதல். நிருகா பஸ்தி அப்படின்னாலே வித் வாட்டர் கிளென்சிங், சுத்தப்படுத்துதல். அணுவாசன பஸ்தி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித் ஆயில் நரிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். செல்களை நல்லா போஷாக்காக மாற்றுவதற்காக நாம் செய்யக்கூடியது. எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப இப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்தி. ரொம்ப ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லானது. அப்ப முறையாக இந்த பஸ்தியை நாம் பயிற்சி செய்து செய்ய வேண்டும். அநேக நேரங்களில் பஸ்தி அப்படின்றது வந்து முழுமையாக வந்து ஒரு தகுதி பெற்ற மருத்துவரின் குறிப்புகளுக்கும், அவருடைய கண் பார்வையிலும், அவருடைய அறிவுறுத்தலின் பேரும் தான் அந்த சிகிச்சையை வந்து தெரபிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ முறையாக அதை செய்ய வேண்டும். அரைகுறையாக தெரிந்து கொண்டு பஸ்தி செய்யக்கூடாது. யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, எப்ப செய்யணும், எப்ப செய்யக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள்லாம் இருக்கு. ஆனா பஸ்தின்றது இருக்கிறதுலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் துல்லியமாக எடுத்து விடலாம். கிளீன் பண்ணிடலாம் டோட்டலாவே உடலை விட்டு. அப்படின்றது தான் நம்மளுடைய ஆயுர்வேத குறிப்புகளில் அனைத்திலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. அனுபவத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. என்ன அந்த சிகிச்சை முறை அப்படின்றது ஒரு 7 நாள் இருக்கலாம். 14 நாட்கள் வரலாம். 1 மாசம் கூட நம்ம செய்யலாம். நம்ம முறையாக அந்த உடலின் தன்மைக்கு ஏற்ப அந்த சிகிச்சை கொடுக்கணும். சரி. இப்ப பஞ்சகர்மாவ பத்தி நான் சொல்லிட்டேன். இதுல என்ன சார் நடக்குது? என்ன சுத்தம் பண்றது, சுத்தம் பண்றது. அடுத்து வந்து ஆயில உள்ள விட்டு தேய்க்கிறது. இதனால வந்து சக்தி விட்டுறது அப்படின்னா எப்படி நடக்கும்? அப்ப முதல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆகாரம் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். அடுத்து விகாரம் அப்படின்னு சொன்னேன் எக்ஸர்சைஸ். 3வதாக சொன்னேன் ஔஷதம் அப்படின்றது. இதுல ஆகாரத்துக்குள்ள இப்ப வருவோம். எதை நாம் சுத்தப்படுத்துகிறோம் இந்த பஞ்சகர்மா மூலியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம் உடலில் உள்ள
உணவு கழிவுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு கழிவுகள்னா நீங்க அளவுக்கு அதிகமாக உண்ட உணவின் மூலம் உற்பத்தியான இந்த நியூட்ரியன்ஸ். அதனுடைய அதுவே ஒரு கழிவு தான். அளவுக்கு அதிகமாக உண்டால் கழிவு. அப்ப அதை சுத்தம் பண்ணணும். 2வதாக இந்த அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உணவு இருக்கு பாத்தீங்களா, இவை முறையாக செறியூட்டல் மெட்டபாலிசம் நடக்காத செல்லுக்குள்ள இருக்கும். அதையும் சுத்தம் பண்ணணும். 3வதாக மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்த இந்த நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து, நீங்க சாப்பிட்ட உணவுல இருக்கிற பெறப்பட்ட சத்து, இவை செறியூட்டுதலுக்கு பிறகு மெட்டபாலிசம் நடந்து முடிந்த பிறகு ஒரு மெட்டபாலிக் பை ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம். முடிவில் தோன்றக்கூடிய நச்சு டாக்ஸின்ஸ். சரிங்களா? இவை அனைத்துமே உடலில் இருந்து சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி நடக்குது ப்ராசஸ்ன்றத நான் உங்க எல்லாருக்கும் எளிதாக நான் சொல்லி விடுகிறேன். இப்ப நீங்க சாப்பிடுற உணவு நம் உடலில் சென்று சேர்கிறது. எங்க போய் சேருது அப்படின்னா நம் உடலில் இருக்கக்கூடிய தாத்தூஸ். தாத்தூஸ்னா சமஸ்கிருதத்துல திசுக்கள். அப்ப நம் உடலில் 7 விதமான தாத்தூஸ், 7 விதமான திசுக்கள் இருக்கிறது. அப்ப இந்த 7 விதமான திசுக்களிலும் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் சென்று அடைய வேண்டும். சென்றடைந்த உணவுகள் அங்கே செறியூட்டுதல் செய்யப்பட வேண்டும். செறியூட்டல் முடிந்த பிறகு அது உருவாக்கக்கூடிய கழிவுகள் நீக்கம் பெற வேண்டும். இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இதுல தாத்தூஸ் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கணும். இவை அனைத்துமே ஒவ்வொரு தாத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்களிலும் நடக்கக்கூடியது. அப்ப என்னென்ன தாத்தூஸ் நம்ம உடம்புல 7 தாத்தூஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ரசதாத்து. ரசதாத்து அப்படின்னா உங்களுடைய பிளாஸ்மா. சரிங்களா? உங்களுடைய நீர், உடலில் இருக்கக்கூடிய நீர் ரசதாத்து. இதுல போஷாக்குகள் எல்லாமே இருக்கும், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல நீங்க உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த பிளாஸ்மால இருந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயா செல்லும் நீர் மூலியமாக. இது ரசதாத்து. 2வதாக இருக்கக்கூடியது ரத்த தாத்து. ரத்த தாத்துன்னா பிளட், அது பேர்லயே இருக்கு, ரத்தம். ரத்த தாத்துன்னு சொல்லுவோம், ரத்த திசுக்கள். 3வதாக இருக்கக்கூடியது மாம்ச திசுக்கள். சரிங்களா? மாம்ச தாத்து அப்படின்னா என்ன? உங்களுடைய மசில்ஸ், தசைகள். சரிங்களா? 4வதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மேத தாத்து. மேத தாத்து அப்படின்னா கொழுப்பு. சரிங்களா? கொழுப்பு தேங்கக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். திசுக்கள், கொழுப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அடிப்போஸ் டிஷ்யூ. 5வதாக இருக்கக்கூடியது உங்களுடைய எலும்பு திசுக்கள். அதைத்தான் அஸ்தி தாத்து அப்படின்னு சொல்லுவோம். அஸ்தினா உங்களுடைய போன், தாத்துன்னா டிஷ்யூ. அப்ப போன் டிஷ்யூ, அஸ்தி தாத்து. 6வதாக இருக்கக்கூடியது மஜ்ஜா தாத்து. மஜ்ஜானா எலும்பு மஞ்சள். மஞ்சள் தான் உள்ளுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, எலும்புக்குள்ள, அது எலும்பு மஞ்சள். இப்போ மஜ்ஜா தாத்து. 7வதாக இருக்கக்கூடியது சுக்கிரதாத்து. சுக்கிரதாத்து எதை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன உறுப்புகள், இனப்பெருக்க உறுப்புகள். ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதுக்கு அடுத்து சிறுநீர் மண்டலம். ஆணுக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் மண்டலம், பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் மண்டலம். அப்ப முறையாக இந்த தாத்துக்களில் இந்த 3 விஷயம் நடக்கல அப்படின்னா ஒண்ணு என்ன? மெட்டபாலிசம், டைஜஷன். முதல்ல டைஜஷன், அதுக்கு அடுத்து மெட்டபாலிசம், அடுத்து ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள் நீக்கம் பெற வேண்டும். இப்ப டைஜஷன் நான் சொல்லும் போது நாம் உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்துமே 2 வகையான டைஜஷனுக்குள்ள போகும். செமித்தல், 2 விதமான செமித்தல் நடக்குது. ஒண்ணு செல்லுக்கு வெளியில நடக்கக்கூடிய டைஜஷன், எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன், இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் சொல்லுவாங்க. செல்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய செமித்தல், மற்றொன்று செல்லுக்கு உள்ள நடக்கக்கூடிய செமித்தல். இத சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரபாகா அண்ட் விபாகா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபாகா அப்படின்னா செல்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய இந்த டைஜஷன், செமித்தல். அப்ப முதல் நிலைகள்ல நம்ம வாயில ஒரு உணவை போட்டு உண்ணும் போதே இந்த உமிழ்நீரானது அந்த உணவோடு கலந்த பிறகு உடனடியாக நமக்கு அதனுடைய சுவை தெரிய வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் டைஜஷன். முதல் நிலைகளில் டைஜஷன் நடக்கக்கூடியது. இதை பிரபாகா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உணவை உண்ட பிறகு
உள்ளே சென்று கவனம் சென்று நம்முடைய இரைப்பைக்குள்ள என்சைமேட்டிக் டைஜஷன், பிசிக்கல் டைஜஷன், கெமிக்கல் டைஜஷன் எல்லாமே நடக்கும். இந்த டைஜஷன் முடிஞ்சு ஸ்மால் இன்டெஸ்டின் சிறுகுடலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோவில்லை, சரிங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சுதல் தன்மை மூலியமாக இந்த நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் உண்ட உணவு இவையெல்லாம் உடைக்கப்பட்டு எளிதாக உள்ளே எடுத்து செல்லப்படும் ரத்தத்துக்குள்ளனா ரத்தத்துக்கு போகாது, பிளாஸ்மால தான் இருக்கும். ரசதாத்துவிற்குள் இவை செல்கிறது. சரிங்களா? ரசதாத்துவிற்குள் இவை செல்கிறது. அங்க வந்து ரத்த தாத்துவும் இருக்கிறது. ரத்த தாத்துவோடும் இது வந்து கலக்கிறது. ரத்த தாத்துவோடு நாம் உண்ட உணவுகள் முதல்நிலைகள் செறியூட்டப்பட்டு பிரபாக்காவில் எங்கே போய் கலக்குது? ரத்த தாத்துவோடு கலந்து விடுகிறது. சரிங்களா? இப்ப இதன் மூலியமாக ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளேயும் சென்றடைகிறது. இப்ப செல்லுக்குள்ள ஒரு பக்கம் போயிடுச்சா, நம்பர் 1 பாயிண்ட், ரசதாத்து ரத்த தாத்துல இருந்து செல்ஸுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நாம் உண்ட உணவு சென்று விட்டது தேவைக்கு. இப்ப தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடியது ரத்தத்துல இருக்குது. தேவையான உணவு வந்து செல்லுக்குள்ள போயிடுச்சு, ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்களுக்குள்ளே, நான் சொன்ன 7 திசுக்களுக்குள்ளேயும் போயிடுச்சு. பாக்கி இருக்கிறது அளவுக்கு அதிகமா இருக்கிறது ரத்த தாத்துலையும் இந்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ரசதாத்துலையும் இருந்துகிட்டே இருக்கு. மீதம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீண்டும் இந்த அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ரசதாத்து ரத்த தாத்து மூலியமா ஜிஐ டிராக்ட்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிராக்ட் நம்முடைய செரியூட்டல் மண்டலத்துக்கு மீண்டும் அனுப்பப்படுகிறது. ஏன்? தேவைக்கு அதிகமாக இருக்கு, கழிவா வெளியில ஏத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல நம்ம உண்ட உணவு செல்களுக்கு போகிறது. 2வது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ரசரக்த தாத்துல இருந்து நம்முடைய இந்த ஜீரண மண்டலத்திற்கு மீண்டும் எடுத்து செல்லப்படுகிறது. எதற்கு அப்படின்னா கழிவாக வெளியில் ஏற்றுறதுக்காக. 3வதாக நம்முடைய ரசதாத்து என்ன பண்ணுது? தன்னுடைய தேவைக்கு கொஞ்சத்தை எடுத்துக்கிடுச்சு. 3வது விஷயம். 4வது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய கல்லீரல், நம்மளுடைய மண்ணீரல், நம்மளுடைய லிவர், நம்மளுடைய ஸ்பிளீனு, அதுக்கடுத்து நம்மளுடைய போன் மேரோ, இந்த எலும்பு மஞ்சை, இவை 3லும் கொண்டு போய் தேக்கி வைக்கும். நாளாச்சா, அவசர காலத்துக்கு உதவி வேணுன்றக்காக தேக்கி வைத்திருக்கும். இப்ப 5வது நடக்க போறதுதான் என்ன அப்படின்னா, இப்ப அளவுக்கு அதிகமா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் ரத்தத்துல வந்து உங்க உணவு இருக்கு பாருங்க, நியூட்ரியன்ஸ் நீங்க சாப்பிட்டது, இது வந்து செரியூட்டல் ஆகாமல், மெட்டபாலிசம் ஆகாம அப்படியே இருக்கும் ரத்தத்துல. இப்ப இந்த இடத்துலதான் நீங்க திரிதோஷங்களை பார்க்க வேண்டும். திரிதோஷத்துல வந்து வாதம் அப்படின்ற அந்த உஷ்ணம், டைஜஸ்டிவ் ஃபயர் இல்லாதனால முழுமையாக மெட்டபாலிசம் நடக்கல. அப்ப ரசரக்த தாத்துல இருக்கக்கூடிய இந்த நியூட்ரியன்ஸை வந்து எரிக்கப்பட முடியாததால் அது அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்? இப்ப பித்தம் இல்லையா, பித்தம் இல்லாததுனால இந்த இது வந்து எரிக்கப்பட முடியவில்லை. இப்ப அடுத்து வந்து வாதம் இருந்தால் மட்டுமே இந்த நியூட்ரியன்ஸை வந்து எடுத்து செல்ல முடியும். அதாவது நம்மளுடைய வயிற்றில் இருந்து செல்களுக்குள்ளும், செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வயிற்றில் இருந்து வெளியேவும் எடுத்து வர முடியும். இப்ப எதுல ஒரு தோஷம் ஆனாலும் உள்ள போயிடுச்சுன்னா சாப்பிட்டா மட்டும் பத்தாது, போதுமான அளவு நம்ம உடல்ல உஷ்ணம் வேணும். அப்ப உஷ்ணம் இருந்தா தான் அது வந்து செரியூட்டல் செய்ய முடியும். வாதம் இருந்தால்தான் செரியூட்டப்பட்ட உணவுகள் வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றம் செய்ய முடியும் செல்ல இருந்து. நம்மளுடைய ரத்தத்துல இருந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் எடுத்துட்டு போறது வாதம். வாதம் இருந்தா தான் உள்ள போக முடியும் செல்லுக்குள்ள. செல்லுக்குள்ள போய் செல்லு செரிச்சதுக்கு பிறகு வந்து அந்த உணவு வந்து கழிவாக மாறிடுச்சுன்னா அந்த கழிவுகளை வெளியில எடுத்து வரதும் இந்த வாதம் தான் கொண்டு வரும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கழிவுகள் இருக்கும், அளவுக்கு அதிகமான செரியூட்டல் ஆகாத, மெட்டபாலிசம் நடக்காத. ஏன்? பித்த குறைபாடு. பித்தம் உடல் உஷ்ணம் இல்லை, டைஜஸ்டிவ் ஃபயர் இல்லாதனால எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு செரிச்சிருந்தான்னு சொல்லுவாங்க. காரணம் பித்தம் உடல்ல நன்றாக இருக்கிறது, செரித்து விடும். ஆனா ஒரு சிலருக்கு செரிக்காது, அப்ப பித்தம் கம்மியாக இருக்கிறது. இப்பதான் கபத்தோட வேலை ஆரம்பம். கபம் என்ன பண்ணும்? இந்த செரியூட்டல் ஆகாத உணவு நியூட்ரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நியூட்ரியன்ஸ் அதே சமயம் கழிவு மண்டலத்தில் கலக்காத இந்த கழிவுகள், டாக்ஸின்ஸ், சரிங்களா, இது எல்லாத்தையும் வந்து இந்த கபம்
என்ன பண்ணும், அப்படியே எடுத்து கொண்டு போய் திசுக்களில் கொண்டு போய் படிய செய்யும். அப்ப கபமானது திசுக்கள்ல இந்த 7 தாத்துஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கபம் வந்து இந்த 7 தாத்துஸ்ல எதுலனாலும் கொண்டு போய் இதை வந்து படிகங்களாக படிய செய்து விடும். இந்த 7 தாத்து என்ன, ரசதாத்து, பிளாஸ்மால அப்படியே வந்து படிகங்களாக சுழற்சி பெற்று கொண்டே இருக்கலாம். ரத்த தாத்து, இப்ப ரசதாத்துல வந்து படிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அவங்களுடைய சீரம் பிளாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுல குறைபாடுகள்ல நிறைய பிரச்சனைகள் வரும். உடல்ல இருக்கக்கூடிய இந்த நிணநீர் ஓட்ட மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் இல்லையா, அது வந்து முக்கியமான ஒரு கழிவு நீக்கி. அதுல பிரச்சனைகள் உண்டாகும். உடல் ரீதியான எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் இருக்கும் இவங்களுக்கு. இதுல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாடியில இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் ஆகாது. சரிங்களா? சோ அங்கே வந்து என்ன ஆகும், வீக்கங்கள், எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால் வீக்கங்கள் இதெல்லாம் நடக்கும். சரியா? இது ஒரு விஷயம். இப்ப அதே இது ரத்தத்துல போய் இந்த கழிவுகள் எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்ப அந்த கழிவுன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, இதுக்கு ஆயுர்வேதத்தில் நாம் சொல்லக்கூடிய பெயர் என்னன்னா அமா, AMA, அமா. அமான்னா என்ன, உடலை விட்டு வெளியே நீக்கம் செய்ய முடியாத உணவு கழிவு மற்றும் உணவு செறியூட்டுதலில் கடைசியாக உண்டான அந்த செறியூட்டல் கழிவுகள், மெட்டபாலிக் வேஸ்ட். அப்புறம் நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய விஷங்கள், நச்சுகள், டாக்ஸின்ஸ், இது 3 உடம்புல இருக்கு. இதுதான் பிரச்சனையை கொடுக்குது. இத 3ஐயும் மொத்தமாக சேர்த்துதான் நம்ம என்ன சொல்றோம், அமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அமா வந்து உடலுக்குள்ள எல்லா இந்த திசுக்களிலும் சுழற்சி பெற்றுக் கொண்டிருக்கும். இந்த சுழற்சியை தான் வந்து மைக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து நகல ஆரம்பிச்சிருச்சு அமா அப்படின்னா என்ன, அமான்றது மோசமான இந்த கழிவு. இந்த கழிவு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 7 திசுக்கள்ல ஏதோ ஒரு திசுல போய் உட்கார்ந்துடும். இப்ப நான் சொன்ன மாதிரி ரசதாத்துல உட்காந்துருச்சுன்னா உங்களுக்கு லிம்பாட்டிக் ப்ராப்ளம் நிறைய வரும், எதிர்ப்பு சக்தி பிரச்சனைகள் இருக்கும், உங்களுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எடிமா அங்கங்க இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். 2வது ரத்தத்துல போய் கலந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரத்த சார்ந்த நோய்கள் எல்லாமே வந்து உண்டாகும். மாம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்கள்ல கொண்டு போய் சேர்ந்துருச்சு உடம்புல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திசு வந்து உங்களுக்கு வலுவிழந்து விடும். சரிங்களா? மஸ்குலர் டிஸ்ட்ராபி, மஸ்குலர் அட்ராபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகளுக்குள்ள திசுக்கள் சென்று விடும். இது போன்ற பல நோய்களுக்கு ஆளாவீங்க. பார்க்கின்சனிசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மேததாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அடிப்போஸ் டிஷ்யூ, கொழுப்பு திசுக்கள்ல போய் இது படிந்து விட்டா உடம்பு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிளாசிட் மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மாதிரி உடல்ல வந்து பாத்தீங்கன்னா தசைகள்ல பூரா கொழுப்பாகி இங்க தொங்கும். சரிங்களா? உடல்நிலைகள் மிகவும் பின்னடைவை சந்தித்து விடும். இப்ப இது வந்து மேததாத்துல போய் மாட்டிடுச்சுன்னா, இப்ப அதே மாதிரி மேததாத்துவுக்கு அடுத்து மஜ்ஜா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய போன் மேரோல போய் இது படிந்து விட்டால், சரிங்களா? உங்களுக்கு போன் மேரோட வேலை என்ன, முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, போன் மேரோக்குள்ள ரெட் போன் மேரோ, எல்லோ போன் மேரோ ரெண்டுமே இருக்கு. மஞ்சை அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமான கொழுப்புகளை சேகரித்து வைக்கும். அதே சிகப்பு மஞ்சை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அனிமியா இருக்கும், ஹெச்பி கம்மியா இருக்கு, பேரிச்சம்பழமா வாங்கி சாப்பிடுவாங்க, நிறைய டேப்லெட்ஸா எடுத்துக்கிப்பாங்க, இருந்தும் வந்து ரத்தம் அந்த ரத்த சோகையில இருந்து மீண்டு எழ முடியல அப்படின்னா, அந்த அளவுக்கு உடல்ல வந்து கழிவுகள் தேங்கி இருக்கிறது. எதுல, மேரோ, மஞ்சைல. அப்ப அதை அந்த அமாவை சுத்தப்படுத்தாமல் இதுல இருந்து சரி செய்ய முடியாது. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து வந்து எலும்புல போய் உட்கார்ந்துருச்சு. இப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான நோய்கள். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், எலும்புல ஏற்படக்கூடிய புண்கள். எலும்பு புண்ணு வந்து அதுல வலி பயங்கரமா வரும், ஜாயிண்ட் இதெல்லாம். அப்ப எலும்பு சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு இந்த அம்மா வந்து எலும்பு திசுக்கள், அதாவது அஸ்தி மஜ்ஜையில போய் உட்கார்ந்துருச்சு, அஸ்தி தாத்துல உட்கார்ந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை உண்டாகும். இப்ப கடைசியாக சுக்கிரதாத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க இந்த அம்மா, இந்த கழிவு போய் சுக்கிரதாத்துல உட்கார்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுக்கிரதாத்துல உட்கார்ந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கு வந்து வரக்கூடியது இம்பார்ட்டன்ஸ், லேடிஸ்க்கு வரக்கூடியது இன்ஃபர்டிலிட்டி.
சரிங்களா? அப்ப இந்த அமாவை இந்த திசுக்களில் இருந்து நீக்கம் செய்யாமல் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டப் போவது கிடையாது. சரிங்களா? அப்ப ஆக மொத்தம் நாம கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சகர்மா சிகிச்சையினுடைய பிரதான நோக்கம் என்ன? அமா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களின் கழிவை நீக்கம் செய்தல். 2வது, மலக்குடலில் இருக்கக்கூடிய மலத்தை நீக்கம் செய்தல். எப்படி பார்த்தீங்கன்னாலும் நீங்க இப்படித்தான் நீங்க மலம் கழிப்பவரா, சரியான நேரத்துல கழிக்கக்கூடியவராக இருந்தாலும், மலக்குடலில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஒரு 250 to 400 கிராம் மலம் வந்து எல்லாருடைய கழிவுகளாக உள்ள தேக்கமுற்று தான் இருக்கும். இதுவே நோய். அப்ப செல்களுக்குள்ள இதை விட ஜாஸ்தியா இருக்கு. ஒருத்தருக்கு வெயிட் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா உள்ள அமா ஜாஸ்தியா இருக்கு, கழிவுகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த கழிவுகள் ஜாஸ்தியா இருக்கிறனால உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயுக்கள் அதிகமாகும். சரியான முறையாக செயல்பாடுகள் இல்லாம செல்கள் வீக்கம் அடையும் போது உங்க உடலும் வீக்கமடையும். அப்ப அமாவை முழுமையாக நீக்கம் செய்யும். வாதம் அதிகமாயிருச்சு இல்ல அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். அப்ப சமநிலைப்படுத்தும், பிரதோஷங்களை சமநிலைப்படுத்த. அப்ப அமாவை நீக்கம் செய்தல். அடுத்து 2வது என்ன? புத்துணர்ச்சி கொடுத்தல், ரெஜுவனேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பஞ்சகர்மாவின் மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமா செல் கழிவுகள் நீக்கம் செய்தல், பெருங்குடலில் இருக்கக்கூடிய மலத்தை சுத்தம் செய்தல், 3வதாக உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தல். ரிமூவல் ஆஃப் டாக்ஸின்ஸ் அண்ட் ரெஜுவனேஷன் இஸ் த பிரைம் அப்ஜெக்டிவ் ஆஃப் பஞ்சகர்மா தெராப்பி. சிம்பிள். அப்ப பஞ்சகர்மா தெராப்பி நம்ம கொடுக்கக்கூடியதுல அந்த கடைசியாக நான் சொன்னது பஸ்தி. இப்ப பிரதான் கர்மா அப்படின்னு நம்ம சொன்னதுல பிரதான சிகிச்சை முறைகள்ல இந்த வாத பித்த கபம் 3க்குமே சிகிச்சை உண்டு. இப்ப வாதத்தை சரி பண்றதுக்கு நம்ம சிகிச்சை முறைகள்ல நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, வாதத்தை சரி பண்ணக்கூடியது வந்து பஸ்தி சிகிச்சை. பஸ்தியில வந்து நான் 2 பஸ்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது நிருகா பஸ்தி. நிருகா பஸ்தி அப்படின்றது வந்து கிளென்சிங். அடுத்து நரிஷிங் பஸ்தி அப்படின்றது வந்து பலப்படுத்தக்கூடிய பஸ்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து அணுவாசனா பஸ்தி அப்படின்னு. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடலுக்குள் ஆசன வாயு வழியாக அப்வர்டு மூவ்மெண்ட். அப்ப நிருகா பஸ்தியில வந்து நீரை பயன்படுத்துவோம் ஒரு சில மருந்துகளோட சேர்த்து. அணுவாசன பஸ்தியில வந்து நரிஷிங் பஸ்தி. அதுல வந்து என்ன பண்ணுவோம்னா ஆயில வந்து ஒரு சில மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் டெகாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். சிரிஞ்சில வச்சு ஆசன வாயு வழியாக ரெக்டம் மலக்குடல் வழியாக கோலானுக்குள்ள செலுத்தி அதன் மூலியமாக அனைத்து திசுக்களுக்கும் அனுப்புவது. அப்ப எல்லா திசுக்களோடும் கலந்து வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த அமாவை முழுமையாக நீக்கம் செய்து வெளியே கொண்டு வந்து அப்ப வாதம் வந்து அந்த இடத்துல நல்லாயிரும். அதுக்கடுத்து பித்தம் கபம் எல்லாமே சமநிலைக்கு வந்துடும். அவர் நாள்பட்ட வியாதி எதுவாக இருந்தாலும் சரி சர்வசாதாரணமாக ஒரு மாத காலத்திற்குள் முழுமையாக வெளியில வந்துடுவார். அப்ப இந்த சிகிச்சை முறையை முறையாக கற்றுக்கொண்டு நான் முறையாக செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது இதுல. அதே மாதிரி நான் அந்த பக்தி சொன்னேன். இந்த பக்தியிலேயே வந்து மலக்குடல் செல்கள் சுத்தம் பண்ற அதே சமயம் அதை சக்தி ஊட்டக்கூடிய பஸ்திகள் உண்டு. அதே நேரங்கள்ல வந்து உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேக் பெயின், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா லம்பாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய லோ பேக் பெயின், L4 L5 பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கட்டி பஸ்தி அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி நேத்திர பஸ்தி அப்படின்றது கண்களை வந்து சிறப்பாக ஆக்குவதற்கு கண்கள்ல வந்து ஒரு டேம் கட்டின மாதிரி கட்டுவோம். அது வந்து மாவு வச்சு பண்ணுவோம். அது வந்து முறையாக கற்றுக் கொடுப்போம். அதுல வந்து நெய் ஊத்துவோம். மெடிக்கேட்டட் கீ அதை வந்து ஊத்தி கண்ணை வந்து முழிச்சு க்ளோஸ் பண்ணி பார்க்க சொல்லுவோம். இது வந்து கண் பார்வை தெளிவு பெறுவதற்காக நான் செய்யக்கூடிய சிகிச்சை. பஞ்சகர்மா சிகிச்சை வந்து யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்றது மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு பண்ணக்கூடாது. சரிங்க. ரொம்ப சிம்பிளா உங்க உடலில் அம்மா இருக்கிறதா இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பளிச்சுன்னு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமையே இருக்கும். எப்படி எடுத்தோம்னா நீங்க எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் இருந்த உங்கள் உடல்நிலைகள் தோற்றம் மாற்றத்தை சந்திக்குமேயானால் அம்மா உள்ளே கழிவாக தேங்கி விட்டது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக நல்ல ஒரு பஞ்சகர்மா ஆயுர்வேத சிகிச்சையாளரிடம் சென்று நீங்கள் போய் நிச்சயமாக நீங்க எடுத்துக்கணும். இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக நம்மளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சரிங்களா? அப்ப வந்து டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்துல வந்து திடீர்னு கருப்படிக்கிறது, உடலில் ஏதோ ஒரு பகுதியில வந்து ஒரு தோலில் நிறமாற்றமோ, ஒரு சோரியாசிஸோ, ஒரு எக்ஸிமாவோ,
ஸ்கின் டிசீசஸ் வர்றது, அரிப்பு ஏற்படுவது, இதெல்லாமே வந்து திடீரென்ற ஒரு மரு தோன்றுவது, நிறைய மருவா இருக்கும் ஒரு சிலருக்கு உடல் ஃபுல்லா. இதெல்லாமே ஆமா கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ்ல வந்து சிஸ்ட் உண்டாகுறது இல்லைங்களா? இந்த மாரி நெறைய பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போகாம இருக்கணும்னா, நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த பஞ்சகர்மா சிகிச்சைய முறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கிட்டோம்னா, எந்த நோய்க்குமே நிச்சயமாக ஒரு தீர்வு. ஆகவே பஞ்சகர்மாவை பற்றிய மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு பெரிய கடல். 2வது வந்து இது ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லணும். முறையாக கத்துக்கொண்டு ஆர்வத்தோடு நாம் சரியாக தெய்வ நம்பிக்கையோடு இதை செயல்படுத்தினோம் அப்படின்னா, எந்த ஒரு நோய்க்கும் தீர்வு நிச்சயம் உண்டு. திரும்ப கேரண்டி உண்டா, வாரண்டி உண்டான்னு கேட்காதீங்க. நிச்சயம் தீர்வு உண்டு. அப்ப பஞ்சகர்மா அப்படின்றது ஆயுர்வேதத்தில் ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. இதை நீங்கள் வந்து நிச்சயமாக அனைவரும் வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது, ஒரு முறையாவது, ஒரு நாள்ல எடுக்க முடியாது. ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சென்று எடுத்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் உணர முடியும். நம்முடைய இயற்கை சிகிச்சை முறைக்குள்ள நீங்களும், உங்கள் குடும்பத்தார்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணுன்றதுக்காக நிச்சயம் நீங்கள் வந்து உங்களை முனைப்படுத்திக் கொள்வீர்கள் அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் என்பது கிடையாது. அப்ப நல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ, நல்ல ஒரு ஆரோக்கிய சிகிச்சையாளர்களாக இருக்கக்கூடிய நேச்சுரோபதிஸ்ட் இல்லையா? நேச்சுரோபதி டாக்டர்ஸையோ, நேச்சுரோபதி தெரபிஸ்ட்ஸையோ நீங்க பார்த்து இதை முறையாக நீங்கள் உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்க இதுல இருந்து மீண்டு வரலாம். அப்ப பஞ்சகர்மா அப்படின்றது வந்து அற்புதமான ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சிகிச்சை. ஆயுர்வேதத்தில் பிரதான சிகிச்சை முறை. இதை முறைப்படுத்தி நீங்கள் அனைவரும் பயன்பெற்று இந்த வகுப்பில் இணையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற உங்களுக்கு பஞ்சகர்மாவில் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல தாராளமாக நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கேட்டுக்கொள்ளலாம். மேலும் பஞ்சகர்மா சிகிச்சை நீங்க எடுக்க விரும்பினீங்க அப்படின்னா, நம்மளுடைய மருத்துவ குழு இருக்காங்க. அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு ஆலோசனை மற்றும் நேரடியாக சிகிச்சையும் கொடுப்பதற்கு இருக்கிறார்கள். ஸோ பஞ்சகர்மா சிகிச்சை போய் நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளினிக் நம்மளோட அட்டாச் கிளினிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். முன்பதிவு செய்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இதை முறையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஏன்னா பிரக்ஞா வித்யா அப்படின்றது ஒரு மருத்துவத்தை நாடியோ, மருத்துவரை நாடியோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு அபராதமாக நீங்கள் செலவிடக்கூடாது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் வாழ்க்கையை நீங்கள் கொண்டாட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் இந்த வகுப்பில் சேர்ந்து இணைந்து இயற்கை சிகிச்சை முறைகளை கற்று தேர்ந்து உங்களை நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகளில் உங்கள் ஆயுளை மேம்படுத்தி வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை நான் கொடுக்க காத்திருக்கிறேன். அதனால நிச்சயமாக எல்லாருமே இருந்ததை பயன்படுத்திக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வகுப்பில் ஆரோக்கிய சிந்தனைகளோடு ஆரோக்கிய பயிற்சிகள் பலவற்றை நம் பாரம்பரிய முறையிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரும் வந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.